அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், கரிசனை உள்ளவர். தாழ்மை உள்ளவர்களை உயரத்திலே வைக்கிறார். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சஞ்சலம் நிறைந்திருக்கலாம். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஒரு காலத்தில் உயர்த்தி வைப்பார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். விசுவாசிப்போம், நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்கள், தாவீது கறவலாடுகளின் பின்பாக அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். 78ஆம் சங்கீதம் 71வது வசனத்திலே வாசிக்கும்போது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைத்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். தாவீது கடந்து வந்த பாதைகள் ஏராளமான துக்கங்கள் வந்த போதிலும் கர்த்தர் தாவீதை கைவிடவே இல்லை. கர்த்தர் தாவீதை மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். யோசேப்பின் வாழ்க்கை யோசிக்கும்போது, தன் சகோதரர்களாலே குழியில் போடப்பட்டு, தன் சகோதரர்களாலே விற்கப்பட்டு, போத்திபாரின் வீட்டில் அடிமையாயிருந்து, செய்யாத தவறுக்காய் சிறைச்சாலைக்கு போய் எவ்வளவு கஷ்டங்கள், பாடுகள் யோசேப்பு அனுபவித்திருக்க கூடும். எவ்வளவு துக்கம் யோசேப்புக்குள் இருந்திருக்க கூடும். 105ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும்போது 17வது வசனத்துக்கு பின்பு, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பின்பு ராஜா அவனை அழைத்து வர சொல்லி ஜனத்தின் அதிபதி அவரை உயர்த்தினான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாழ்ந்தவர்களை, துக்கிக்கிறவர்களை உயரத்திலே வைக்கிற ஆண்டவர். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாள் மிகுந்த வேதனையோடு தேவனுடைய சன்னிதானத்திலே போய் கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். அப்படி ஜெபிக்கிற போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுப்பார். அவர்கள் அருமையான ஒரு காரியத்தை சொல்வார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் 113ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலும் வாசிக்கும்போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் ஆண்டவர். அவர் இரக்க குணமுள்ள ஆண்டவர். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே பாருங்கள், மீன் பிடிக்கிறவர்கள், சாதாரணமானவர்கள், அவர்களை தேடி சென்று சீஷர்களாய் தன்னோடு வைத்து அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் பயன்படுத்தினார். அதுதான் பவுல் சொல்வார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்திலே பைத்தியங்களை, இழிவானவர்களை தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம், வேதனை, கலக்கம் உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் கஷ்டத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். விசுவாசத்தோடு இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயம் கர்த்தர் ஒரு காலத்திலே உங்களை உயர்த்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றி நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் கொண்டு போவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை முழு மனதோடு தேட வேண்டும். கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த யோபு புத்தகத்தை வாசிக்கும்போது, யோபு எவ்வளவு கஷ்டத்துக்குள், கடினத்துக்குள், பாடுகளுக்குள் கடந்து போனார். யோபுவினுடைய நண்பனாகிய தேமானியாக எலிப்பாஸ் யோபுவை குற்றப்படுத்தும்படிதான் இந்த வார்த்தையை சொல்வார். ஆனால் அந்த வார்த்தை நிஜம். ஏனென்றால் இந்த வார்த்தை நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். கடைசியில் யோபுவினுடைய வாழ்க்கையும் அவன் துக்கத்திலிருந்து மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம்.
நிச்சயம் உங்களுக்கும் செய்வார். தைரியமாயிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தரோடு இருங்கள். நிச்சயம் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்து வெட்கப்பட்ட இடத்தில், சோர்ந்து போன இடத்தில், துயரப்பட்ட இடத்தில், முகம் கவிழ்ந்த இடத்தில் நிச்சயம் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயம் சொன்னதை செய்து முடிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நீங்கள் கர்த்தரோடு இருங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோபுவினுடைய நண்பர் சொன்னது போலவே ஆண்டவரே, உம்முடைய குணம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தாழ்ந்தவர்களை உயர்த்தி, துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற எங்கள் தேவன், இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானால் தூக்கி எடுத்து அவளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.